மெட்ராஸ் ராஜதானியை லண்டனில் இருந்தாவது ஆள வேண்டும், எங்களுக்கு சுதந்திரம் வேண்டாம்னு சொன்னாரு. சுதந்திரத்தை கருப்பு தினம்னு சொன்னாரு ஈவே ராமசாமி நாயக்கர். அந்த கொள்கையை விஜய் ஏத்துக்கிறாரா? இவெல்லாம் ஒரு அரசியல் கட்சி பொதுச் செயலாளர், இவனுக்கெல்லாம் ஒரு தலைவன், இவனுக்கெல்லாம் ஒரு கொள்கை, இவனுக்கெல்லாம் கட்சி, அவனோட சுத்தி ஒரு விசில் கூட்டம். எதிர்கட்சியாக இருக்கும் வரை மு.க. ஸ்டாலின் எங்கள் முறையாக அடிக்கடி சந்தித்து எங்களுக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருப்பார். அப்படிப்பட்ட மு.க. ஸ்டாலின் தான் எங்களுக்கு தேவை. எனவே மு.க. ஸ்டாலினை நாங்க எதிர்கட்சி வரிசையில் உட்கார வைக்கிறதுக்கு பாடுபடுவோம்னு சொல்லி முடிச்சுட்டாங்க அவங்க. உன் தலைவன் மிசா கைது இல்ல, உன் தலைவன் மிசா காலத்துல பொம்பளை பொறுக்கித்தனம் பண்ணதுனால கைது செய்யப்பட்ட ஒரு குற்றவாளி. பாம்புகள் பள்ளி நடுவனிலே பாளையங்கோட்டை சிறை நிலை பாட்டு பாடுவோம். அங்கே எதிராக பாம்பு பள்ளி வந்துச்சு. விஜயோடைய கொள்கையில முக்கியமா நீங்க எதிர்க்கிற அந்த கொள்கை என்ன சார் மெயினா? ஏன்னா அவர் சிஏல இருந்து டாஸ்மாக் வரைக்கும் விஜயோடைய கொள்கையும் எதிர்க்கப்பட வேண்டிய கொள்கை. ஏன்னா அத்தனையும் திமுகவுடைய கொள்கையை எடுத்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிருக்காரு. இவர் சொந்த அறிவோ சுய அறிவோ சுய சிந்தனையோ இல்லாத ஒரு மனிதர் விஜய். திமுக நீட்டை தான் நானும் நீட்டே இருப்பேன், திமுக ஒன்றிய அரசுன்னு சொன்னா நானும் ஒன்றிய அரசுன்னு சொல்லுவேன், திமுக மும்மொழி கொள்கையை தான் நானும் மும்மொழி கொள்கையை எதிர்ப்பேன், திமுக சிஏஏ தான் நானும் சிஏஏ எதிர்ப்பேன், திமுக மோடி அரசை தான் நானும் மோடி அரசை எதிர்ப்பேன். எனக்குன்னு சுய சிந்தனை கிடையாது, எனக்குன்னு சுய அறிவு கிடையாது, எனக்குன்னு பகுத்தறிவு கிடையாது, எனக்கு எந்த யோகிதாம்சமும் கிடையாது. திமுக சொல்றதை நான் கேட்பேன். நான் திமுகவோட பி டீம்னு சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க. எது ஒரு தனிப்பட்ட கொள்கை என்ன சொல்லியிருக்காரு? ஈவே ராமசாமி நாயக்கரை திமுக தள்ள வச்சு கொண்டாடுது, இவரும் ஈவே ராமசாமி தள்ள வச்சு கொண்டாடுறாரு. கடவுள் மறுப்பு கொள்கையை தவிர மற்ற அனைத்தையும் நாங்கள் பெரியாரிடமிருந்து ஏற்றுக்கொள்கிறோம் சொன்னாரு. ஈவே ராமசாமி நாயக்கர் சொன்னாரு, காந்தியாருக்கு பைத்தியம் முடித்து விட்டதா, ஆங்கிலேயன் நாட்டை விட்டு வெளியேற வேண்டுமா, ஆங்கிலேயன் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டால் அறிவியலும் இந்த நாட்டை விட்டு வெளியேறிவிடும், இந்தியனால் ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது, ஆங்கிலேயன் அப்படி வெளியேறினால் கூட மெட்ராஸ் ராஜதானியை லண்டனில் இருந்தாவது ஆள வேண்டும், எங்களுக்கு சுதந்திரம் வேண்டாம்னு சொன்னாரு. சுதந்திரத்தை கருப்பு தினம்னு சொன்னாரு ஈவே ராமசாமி நாயக்கர். அந்த கொள்கையை விஜய் ஏத்துக்கிறாரா? அந்த ஈவே ராமசாமி கொள்கையை ஏத்துக்கிறாரா? தமிழ் ஒரு காட்டு மிராண்டி பாஷை, தமிழ்ல என்னடா இருக்கு, தமிழ்ல என்னடா இருக்குன்னு கேட்டவர் ஈவே ராமசாமி. அதை ஏத்துக்கிறாரா விஜய்? திருக்குறள் தங்க தாம்பாளத்தில் வைக்கப்பட்ட மலம்னு சொன்னார் ஈவே ராமசாமி. அதை ஏத்துக்கிறாரா இந்த விஜய்? 76 வயசுல 22 வயசு பொண்ணை கரம் பிடித்து கைவாளித்தனம் பண்ண ஈவே ராமசாமி கொள்கை இவர் ஏத்துக்கிறாரா? எதெல்லாம் இவர் ஏத்துக்கிறாரு? முட்டாள் முட்டாள் அடி முட்டாள் கூட ஈவே ராமசாமியை தலைவனாக ஏற்றுக்கொள்ள மாட்டான். இவன் ஏத்துட்டு இருக்கான். இவன் திமுக என்ன செய்யுதோ அதை செய்யறான் சார். இவனுக்கும் திமுக வித்தியாசம் கிடையாது சார். இதை நான் இன்னைக்கு அண்ணாமலை சொன்னதுக்கு அப்புறம் சொல்ல சார், இவர் கட்சி ஆரம்பிச்சு கொள்கை பிரகடனத்தை வெளியிட்ட அன்றில் இருந்து நான் இதை ஒவ்வொரு யூடியூப் சேனலையும் சொல்லிட்டு இருக்கேன். 2021க்கு கமலஹாசன், 2026க்கு விஜய். இன்னைக்கு கமலஹாசன் அறிவாலய வாசல் உட்காந்து ராஜ்யசபா சீட்டுக்கு பிச்சை எடுக்கிறது போலயே இவர் 2031 அறிவாலய வாசல் உட்காந்து பிச்சை எடுப்பார். இவருக்குன்னு தனி கொள்கை கிடையாது, இவருக்குன்னு தனி சித்தாந்தம் கிடையாது, இவருக்கென்று எந்த அரசியல் பார்வையும் கிடையாது, ஒன்னும் தெரியாது. இந்த அறிக்கை விட்டான புஷி ஆனந்த் அவனுக்கு அடிப்படை அறிவு இருக்கா சார்? 5 நிமிடம் பத்திரிகையாளரை சந்திருக்கான். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து அனைத்து கட்சி கூட்டத்துக்கு போயிட்டு வந்து பத்திரிகையாளர்கள் 5 நிமிஷம் சந்திக்கிறாரு. எழுதி வச்சதை பார்த்து படிக்கிறாரு. அதுல தவறு தான் இவனால படிக்க முடியுதா சார்? நாங்கள் குடும்ப கட்டுப்பாட்டை தமிழகம் ஸ்ட்ரிக்டாக கடைபிடித்த காரணத்தினால் எங்களுக்கு தண்டனையான்னு கேட்க வந்தவரு, நாங்கள் ஸ்ட்ரிக்டா குடும்ப கட்டுப்பாட்டை கடைபிடித்ததனால் எந்த கடையை பிடிச்சாரு இவரு? பாண்டிச்சேரியில சாராய கடையை பிடிச்சாரு. அதை சொல்றாரா? கட்டை பிடித்ததுனால். ஒரு படத்துல வடிவேலு சொல்வார்ல, வடிவேலு சரத்குமார் நடிச்ச படத்துல தங்கப்பதக்கம் அப்படிதானே பேசலாம். 84 எப்படி சார் சொல்லுவீங்க நீங்க? 84 எப்படி சொல்லுவீங்க தமிழ்ல? 84. இவர் 84ன்னு சொல்லுவார். இவெல்லாம் ஒரு அரசியல் கட்சி பொதுச் செயலாளர், இவனுக்கெல்லாம் ஒரு தலைவன், இவனுக்கெல்லாம் ஒரு கொள்கை, இவனுக்கெல்லாம் கட்சி, அவனோட சுத்தி ஒரு விசில் கொஞ்சம் கூட்டம். இவன்லாம் ஒரு கட்சி. அவன் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து ஒரே நேரத்துல MBA எக்ஸாமையும் IAS ஒரே நேரத்துல டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ண ஒரு மகா மேதையை பார்த்து முட்டாள்தனமா இவன் கேள்வி கேட்கிறான். இவெல்லாம் ஒரு அரசியல் கட்சியில இருந்த லாயக்கு இல்ல சார் இவனுக்கு. இதுல இருக்கிற அமலாக்கத்துறையோட சட்டத்திட்டம் என்ன விஜய்க்கு தெரியுமா? புஷி ஆனதுக்கு தெரியுமா? அமலாக்கத்துறை நேரடியா நீங்க ஒரு ஊழல் பண்ணிட்டீங்க, நீங்க ஒரு 100 கோடி ரூபாய் சம்பாரிச்சிட்டீங்க. அமலாக்கத்துறை உங்களை வந்து பிடிக்க முடியாது ஆதாரம் இருந்தாலும்.
மாநில அரசாங்கத்தினுடைய ஒரு எஃப்ஐஆர் இருந்து அந்த எஃப்ஐஆர்ல மணி லாண்டரிங் நடந்ததாக எஃப்ஐஆர் குற்றம் சாட்டப்பட்டால் மட்டுமே அமலாக்கத்துறை உள்ள வர முடியும். இப்ப அமலாக்கத்துறை ஊழல் நடந்ததுன்னு சொல்லிட்டாங்க. நாளை கிளம்புற டாஸ்மாக்ல மூடிட முடியுமா? உத்தரவு போட முடியுமா? பண்ண முடியாது. ஏன் டாஸ்மாக் மூடலன்னு கேள்வி கேட்கிறாரு புஷியானது. அது புஷியானது சார், புஷானது. அவருக்கு எதுவுமே தெரியாது, விஜய்க்கு எதுவுமே தெரியாது. 4 அல்ல கைகள் சேர்த்து உள்ள போய் உட்காந்து அரசியல் கட்சி நடத்திட்டு ரசிகர்கள் படை இருக்கிறவங்க ஓட்டு போட்டுருவோம், ஜெயிச்சிடலாம், முதலமைச்சர் கனவுல வந்திருக்காங்க. விஜய் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் கிறிஸ்துவ மிஷினரிகளின் கைக்கூலியாக அவர் அரசியலுக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். அவர் கிறிஸ்துவ மிஷினரிகளால் அரசியலுக்கு அழைத்து வரப்பட்டதற்கு காரணம் கிறிஸ்டின் மிஷினரிகளுக்கு திமுக ஆட்சி இங்கு தொடர வேண்டும், அதற்கு திமுகவின் எதிர்ப்பு வாக்குகள் சிதற வேண்டும். அப்படி சிதறினால் திமுக வெற்றி பெற்றுவிடும் எளிதாக. அப்படி என்பதற்காக கிறிஸ்துவ மிஷினரிகளும் லயலா கல்லூரி நிர்வாகமும் இணைந்து கோடிக்கணக்கில் விஜய்க்கு செலவழித்து, நீ இன்னும் 5 வருஷம் படம் நடிச்சா என்ன சம்பாதிப்பி, அந்த பணத்தை மொத்தமா கொடுத்துறோம்னு சொல்லி மொத்தமா பணத்தை கொடுத்து அவர் அரசியலுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. இதற்கான உள்ளங்கை நெல்லிக்கடியாட்ட ஒரு ஆதாரம். அப்பாவை என்ன சொன்னாரு, இந்த ஆட்சி கிறிஸ்டியன்ஸ் போட்ட பிச்சைன்னார். ஒரு பாதிரி என்ன சொன்னா, நாங்க போட்ட பிச்சைன்னா. இவர் என்ன சொன்னார், உதயநிதி ஸ்டாலின், நான் கிறிஸ்துவன் என்பதை பெருமைப்படுகிறேன் அப்படின்னு சொன்னா. உடனே இந்த அறநிலையத்துறை அகாசுக அமைச்சர் என்ன சொன்னாரு, அல்லோலியா அல்லோலியான்னு கத்துனாரு. சோ இவங்களுடைய லைனப் தெரியுதுங்களா? இவங்க கிறிஸ்டியன் மிஷினரிகளுக்காக ஆட்சி நடத்துகிறார்கள். அந்த ஆட்சி இழந்து விடக்கூடாது, அந்த ஆட்சி பறிபோய் விடக்கூடாது. அந்த ஆட்சியை கிறிஸ்துவ மிஷினரிகளின் கைக்கூலியாக செயல்படக்கூடிய திமுக ஆட்சி இங்கு தொடர வேண்டும். அப்படி என்பதற்காக விஜய் களமிறக்கப்பட்டிருக்கிறார். சமீபத்தில் சென்னை பல்கலைக்கழகத்தில் நடந்த விவகாரம் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அங்க ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு மீட்டிங் இருக்காங்க, ஒரு கோர்ஸ் ஒன்று, கிறிஸ்துவத்தை எண் பரப்ப வேண்டும், கிறிஸ்துவ சட்டத்திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. சென்னை பல்கலைக்கழகம் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? தமிழ்நாடு அரசாங்கத்தோட கண்ட்ரோல் இருக்கு. ஒரு தடவை சென்னை பல்கலைக்கழகத்துல சமஸ்கிருதத்தை கத்துக்கலாம், அதுக்கு ஒரு ஆப்ஷன், லாங்குவேஜ் ஆப்ஷன் இருக்குன்னு சமஸ்கிருத மொழியை கத்துக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கிய பொழுது துள்ளி குதிச்ச திமுக. துள்ளி குதிச்சது சார், பெரிய பிரச்சனை பண்ணாங்க எதிர்கட்சியா இருந்தப்ப. அதே போலயே மதுரை மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் உறுதிமொழி எடுக்கும் பொழுது சமஸ்கிருதத்தில் இருந்த மருத்துவ மாணவர்களின் உறுதிமொழியை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து உறுதிமொழி எடுத்துக்கொண்டதால் அந்த மதுரை பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரியின் டீன் இடமாற்றம் செய்யப்பட்டு சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். அப்ப சமஸ்கிருதங்க கூடாது, பகவத்கீதை கூடாது, ராமாயணம் கூடாது, மகாபாரதம் கூடாது, இந்து மதம் கூடாது, இந்து மதத்தை சனாதனத்தை ஒழிப்போம்பா இது உதயநிதி ஸ்டாலின். அதுக்கு துணை போய் நிற்பாரு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு. ஆனா ஒரு கிறிஸ்துவ மதத்தை எப்படி பரப்ப வேண்டும், கிறிஸ்துவம் இங்கு நீடித்து வைத்திருப்பதற்கான சாத்தியக்கூறுகளை எப்படி உருவாக்குவதுன்னு ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் நடத்துறதுக்கு அதே சென்னை பல்கலைக்கழகத்தை பயன்படுத்துறானுங்க. இதுல இருந்து தெரியுதுங்களா ஏன் கிறிஸ்துவ மிஷனரிகள் திமுக ஆட்சி நீடிக்க வேண்டும் என்று விரும்புகின்றன. அதற்காக இதற்கு ஒரு 1000-2000 கோடி ரூபாய் விஜய்க்கு செலவு செய்து அழைத்து வந்திருக்கிறார்கள் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். அவங்க 2 விஷயம் பிளான் பண்றாங்க சார். ஒண்ணு, திமுக திரும்ப ஆளுங்கட்சியா வந்துடணும். திமுகவோட எதிர்ப்பு ஓட்டுகளையும் விஜய் வாங்குவாரு. அப்பாவி மக்கள், அரசியல் தெரியாத அப்பாவி மக்கள், திமுகவுக்கு எதிர்ப்பானவர்களும் விஜய்க்கு ஓட்டு போடணும். திமுகவுக்கு ஓட்டு போட்டு இருந்த அப்பாவிகளும் விஜய்க்கு ஓட்டு போடணும். அப்படி நடந்து ஒரு பிரளயம் ஏற்பட்டு விட்டால் ஆளுங்கட்சியும் கிறிஸ்துவ மிஷினரிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கும். எதிர்கட்சியாக ஒருவேளை விஜய் உட்கார்ந்து விட்டால் எதிர்கட்சியும் கிறிஸ்துவ மிஷினரிகளின் அடிமையாக இருக்கும். அப்ப கிறிஸ்துவத்தை இங்கே பரப்புவதற்கும் கிறிஸ்தவத்தை வெறிகொண்டு கொண்டு போய் சேர்ப்பதற்கும் ஒரு வாய்ப்பு அமையும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக இங்கு கிறிஸ்துவ மிஷினரிகளின் கைக்கூலியாக திமுகவின் பி டீமாக விஜய் களமிறக்கப்பட்டிருக்கிறார்னு நான் டேரிங்கா குற்றச்சாட்டு. ஓகே, எல்லாருமே பாஜகவுடைய கொள்கைகளுக்கு திமுக ஸ்டிக்கர் ஒட்டுதுன்னு சொல்லும் போது திமுகக்கே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்காரு விஜய்ன்ட்டு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறீங்க. பட் ஓகே, கிறிஸ்டியன் மிஷனரிஸ் திமுக வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் என்ன சார் நினைக்கிறாங்க? ஏன்னா இப்ப ஜாக்டோஜியோ போராட்டம் நடக்குது, போராட்டம் பண்ணீங்கன்னா ஒரு நாள் சம்பளம் கட்டுன்றாங்க. கவர்மெண்ட் ஆபீசரும் திமுக தான் மிகப்பெரிய ஒரு ஓட் பேங்கா இருந்த வரலாறு. அவங்க ஏதாவது திமுக ஆட்சிக்கு வருகிறதோ அப்பெல்லாம் அரசு ஊழியர்களுடைய ஓட் பேங்க் மிகப்பெரிய ஒரு பங்காற்றியது எல்லோருக்கும் தெரிந்ததுதான். அது ஆசிரியர்களாக இருக்கட்டும், செவிலியர்களாக இருக்கட்டும், இல்லைன்னா அரசு ஊழியர்கள், போக்குவரத்து துறை ஊழியர்கள், அப்படி
அதான் அவங்க வந்து ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க டாக்டர்ஜி எல்லாம், அரசு ஊழியர் சங்கமும் அறிவிச்சிட்டாங்க. எதிர்கட்சியாக இருக்கும் வரை மு.க. ஸ்டாலின் எங்கள் முறையாக அடிக்கடி சந்தித்து எங்களுக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருப்பார். அப்படிப்பட்ட மு.க. ஸ்டாலின் தான் எங்களுக்கு தேவை. எனவே மு.க. ஸ்டாலினை நாங்க எதிர்கட்சி வரிசையில் உட்கார வைக்கிறதுக்கு பாடுபடுவோம்னு சொல்லி முடிச்சிட்டாங்க அவங்க 3 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. எதிர்கட்சியாக இருக்கும் வரை தான் மு.க. ஸ்டாலின் சிறப்பாக செயல்படுவார், எங்களுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுப்பார். எனவே அவர் எதிர்கட்சியின் வரிசையில் உட்கார வைக்க நாங்கள் முடிவு செய்து விட்டோம் என்று அறிவிச்சிட்டாங்க. அது நடக்கும் 2026. சார், நீங்க இந்த கைது போராட்டம் சொன்னீங்க இல்லையா, அது வந்து தமிழ்நாடு அறநிலையத்துறை அமைச்சர் கேக்குறாரு, 5 மணி நேரம் கூட மக்களுக்காக காவல்ல நிக்க முடியல, அரெஸ்ட் பண்ணி அந்த இடத்துல. இவரெல்லாம் வந்து நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அந்த ஆளு ஒரு முட்டாள்மா, அந்த ஆளு ஒரு மூடம்மா, அந்த ஆளு சட்டத்துக்கு தெரியாத ரவுடி லிஸ்ட்ல இருந்தவர் மாந்தாரு. அப்படிதான் அதை சொல்லணும். இது என்ன அரஸ்ட்? நாங்கள் சட்டத்தை மீறி போராடணும், ரோட்டை கொளுத்தோம், மரத்தை வெட்டி போட்டோம், பஸ்ஸை கொளுத்தணும், பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணோம், அனுமதி கொடுக்காம போய் நாங்க போராட்டம் பண்ணோம் அப்படின்னு எந்த சட்ட விதிமுறைகளை மீறியதற்காகவும் நாங்கள் கைது செய்யப்படவில்லை. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, நாங்கள் போராட்டத்திற்கு நிர்ணயிக்கப்பட்ட இடத்திற்கு செல்வதற்கு முன்பே நாங்கள் கைது செய்யப்பட்டு விட்டோம். எந்த இடத்துல போராடணும்னு சொல்லணும் அதுக்கு போறதுக்கு முன்னாடியே வீட்டு வாசல்லே கைது செய்யப்பட்டு விட்டோம். 2, ஏன் கைது செய்யப்பட்டோம்? இட் இஸ் பிரிவென்ஷன் அரெஸ்ட், முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கைது என்பது எந்த இடத்துல போராடணும்னு சொல்ல போறோமோ, எந்த ஆபீஸை முற்றுகையிட போறோம்னு சொல்ல போறோமோ அந்த அலுவலகம் நடக்கும் காலம் வரை. இப்ப டாஸ்மாக் தலைமை அலுவலகத்துடைய காலம் 5:30 மணிக்கு க்ளோசிங் டைம். சோ 5:30 மணிக்கு மேல நாங்க அந்த ஆபீஸை போய் முற்றுகையிட முடியாது. அப்ப என்ன 5:30 மணிக்கு மேல நீ பிரிவென்ஷன் அரெஸ்ட் வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால நாங்க வெளியே விட்டுக்கணும். அதுக்கு அவர் வந்து என் தலைவன் மிசா கைதியாகி திருமணம் முடிந்து உதயநிதி அவர்கள் வயிற்றில் இருந்த காலத்திலேயே மிசா கைதியாக ஜெயிலில் இருந்தவர், அவர் தியாகியா? 5 மணி நேரம் கூட ஜெயில இருக்க முடியாத அண்ணாமலை அரசியல்வாதியாக கேள்வி கேட்கிறார். எப்பா ராசா, உன் தலைவன் மிசா கைதி இல்ல, உன் தலைவன் மிசா காலத்துல பொம்பளை பொறுக்கித்தனம் பண்ணதுனால கைது செய்யப்பட்ட ஒரு குற்றவாளி. ஏன்னா சா கமிஷன் மிசா கைதிகள் பற்றிய ஒரு அறிக்கை தாக்கல் பண்ற அந்த அறிக்கையில மு.க. ஸ்டாலின் பெயர் இல்லை. ஏனென்றால் அவர் மிசா கைதி இல்லை. இதை எப்பயும் 5 வருஷத்துக்கு முன்னாடியே உடைச்சாச்சு. 5 வருஷத்துக்கு முன்னாடியே உடைச்சாச்சு. இப்ப மு.க. ஸ்டாலின் அப்பா தண்டவாளத்தில் தலை வைத்தார், தண்டவாளத்தில் தலை வைத்தார். தண்டவாளம் 3வது பிளாட்ஃபார்ம்ல ட்ரெயின் போகுது, இவர் முதல் பிளாட்ஃபார்ம்ல தலை வச்சு படுத்தார். பாம்புகள் பள்ளிக்கு நடுவனிலே பாளையங்கோட்டை சிறை நிலையில் பாட்டு பாடு வருவோம். அங்கே எதிராக பாம்பு பள்ளி வந்துச்சு. ஐயக்கேத்தனத்தின் உச்சம் இல்லையாது. இவ்வளவு பொய் புரட்டுமா? நாங்க 6 மணிக்கு மேல எங்களை வச்சிருக்காத, எங்களை மேஜிஸ்ட்ரேட்ட கொண்டு விடும், எஃப்ஐஆர் போடு, அரெஸ்ட் பண்ணு, நாங்க ஜெயிலுக்கு போறோம்னு சொன்னோம். 5 மணி நேரம் என்ன சார்? 2 மணி நேரம் கூட நாங்க வந்து ஜெயில இருக்க எங்களுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா நாங்க போராட்ட களத்துக்கே போல, களத்துக்கு போறதுக்கு முன்னாடியே பிடிச்சி உட்கார வச்சுட்டீங்க. இது என்ன போராட அனுமதிச்சுன்னா என்ன வந்திருக்கும்? இது ஒரு 2 மணி நேரம் செய்தி. போராட அனுமதித்திருந்தால் இது 2 மணி நேர செய்தி. போராடினாங்க, 2 தலைவர்கள் பேசுறாங்க, கோஷம் போட்டாங்க, அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் கல்யாண மண்டபத்தில் உட்கார வச்சாங்க, பீச் முடிஞ்சிருச்சு. ஆனா ஒரு 24 மணி நேர செய்தியாக்கி எங்களுக்கு விளம்பர தூதுவராக இருந்து செயல்பட்ட திமுக அரசுக்கும், திமுக தலைமைக்கும், திமுக ஆட்சிக்கும், சேகர் பாபு போன்ற அல்லக்கைகளுக்கும், ரகுபதி போன்ற ஒரு 3ஆம் தர அரசியல்வாதிகளுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம். எங்களை வந்து 24 hours லைம் லைட்ல வச்சிருந்தாங்க. எங்களுடைய இது புரியுதா சார் உங்களுக்கு? நீங்க முன்னாடி ஒரு கேள்வி கேட்டீங்க, என்ன கேட்டீங்க? இல்ல அண்ணாமலை முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, நெரேட்டிவ் செட் பண்றது. எங்க நெரேட்டிவ் எப்படியாச்சு பாத்தீங்களா? எங்களுக்காக திமுக எப்படி நெரேட்டிவ் செட் பண்ணது பாத்தீங்களா? 24 மணி நேரமும் எங்களை பற்றிய செய்தியை வரவழைத்து எங்களுக்கு புகழ் வெளிச்சத்தையும் எங்களுக்கு அரசியல் வெளிச்சத்தையும் பெற்று தந்த தமிழக முதல்வர்களுக்கும் தமிழக காவல்துறைக்கும் எங்கள் கோடான கோடி நன்றி. சார், ஃபைனலா ஒரே ஒரு கேள்வி. அண்ணாமலை அவர்கள் வந்து மத்திய அரசு கிட்ட இருந்து நிதி வாங்கி தரத்துக்கு எங்களோட போராட தயாரா அப்படின்றாங்க ரகுபதி அவர்கள். இது கேட்கும் போது எனக்கே கொஞ்சம் சிரிப்பா இருக்கு. நீ கொடுத்த நிதிக்கு கணக்கு கொடுத்துட்டு நிதியை கேளு, வாங்கி தர போறாரு சார். மத்திய அரசாங்கத்துல கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் திமுக அங்கம் வச்சுது. விபி சிங் காலத்துல இருந்து, விபி சிங் ஐக்கிய குஜராத் காலத்துல இருந்து, தேவகவுடா காலத்துல இருந்து, அதுக்கப்புறம் இந்த மன்மோகன் சிங் கவர்மெண்ட் கூட, அதுக்கு முன்னாடி 5 வருஷம் வாஜ்பாய் கவர்மெண்ட்ல, அப்படின்னு கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் தொடர்ந்து மத்திய அரசாங்கத்தில் அங்கம் வகித்தது திமுக. கரெக்டுங்களா?
நிலமெடுக்கிறது சம்பந்தமாகவும் மத்திய அரசின் திட்டங்களுக்கு நிலமெடு கையகப்படுத்துவது சம்பந்தமாகவும் எவ்வளவோ விவசாயிகள் போராடி இருக்காங்க. எவனாச்சும் ஒரு திமுக தலைவன் பாதிக்கப்பட்ட மக்கள் அழைச்சிக்கிட்டு மத்திய அமைச்சர்களை போய் சந்திச்சு அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்காங்க சார்? மதுரை மாவட்டத்துல டங்ஸ்டன் தொழிற்சாலை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சதும் அந்த மக்களின் உணர்வை புரிஞ்சுக்கிட்டு அந்த மக்கள் அழைச்சிக்கிட்டு அமைச்சரை போய் சந்திச்சு அந்த திட்டம் மத்திய அரசால் கைவிடப்பட்டதா இல்லையா? இதை செய்த சாதனையாளர் யார் சார்? மீத்தேன் அமைப்பதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு தஞ்சை மாவட்ட விவசாயிகளை காவிரி டெல்டா விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை நாசமாக்க துடித்தது திமுக. அந்த காலகட்டத்தில் விவசாயிகள் போராடினாங்கல்ல, காத்திருப்பு போராட்டம் பண்ணி விடிய விடிய போராடினாங்கல்ல, அப்ப காங்கிரஸ் அரசாங்கம் நடந்துச்சு. அப்ப ஏதாச்சும் ஒரு திமுக காரணம், ஏதாச்சும் ஒரு காங்கிரஸ் காரணம் அங்க உள்ள போராட்டக்காரர்களை அழைச்சிக்கிட்டு போய் மத்திய அரசில் உள்ள அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் சந்திக்க வச்சு அவங்களுக்கு நிவாரணம் தேடி தந்தாங்களா? அதே போல அணு உலை வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைக்கப்பட்ட போது உதயகுமார் பல ஆண்டு காலம் போராடினார். யாரையாச்சும் போராட்டக்காரர்களை அழைச்சிட்டு போய் மத்திய அரசோட பேச வச்சு அவங்களுக்கு சமாதானப்படுத்தினாங்களா? இலங்கை தமிழர் தமிழக மீனவர் பிரச்சனை தொடர்பாக மீனவ சமுதாய சொந்தங்களை யாராச்சும் இந்த 25 திமுக ஆட்சி அதிகாரத்துல பங்கு பெற்ற அந்த காலகட்டம் வரைக்கும் ஒரு திமுக காரன், ஒரு திமுக எம்பி, ஒரு திமுக அமைச்சர், ஒரு திமுக தலைவன் அந்த மீனவர்கள் அழைச்சிட்டு மத்திய அரசாங்கத்துக்கு சென்று அங்க உள்ள அமைச்சர்களை, வெளியுறவுத்துறை அமைச்சரையும் மீன்வளத்துறை அமைச்சரையும் சந்திக்க வச்சு அவங்களுக்கு நிவாரணம் தேடி தர முயற்சி பண்ணிருக்காங்களா? யாராச்சும் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை இலங்கைக்கே சென்று பார்த்து அவங்களுக்கு ஆதரவு சொல்லி அவங்களுக்கு அனுசரணையாக இருந்து அடுத்த 24 மணி நேரத்தில் அவர்களை வெளிக்கொண்டு வருவதற்கு உறுதுணையாக இருந்து எந்த திமுக காரணாட்சி பண்ணிருக்கானா? எந்த காங்கிரஸ் காரணாட்சி பண்ணிருக்கானா? ஒரே தலைவன் இதையெல்லாம் செஞ்சது அண்ணாமலை மட்டும்தானே சார்? அண்ணாமலையை தவிர்த்து செஞ்சது யாரு சார்? அதே போல நீங்க முறையா நிதி கேளுங்க, கொடுத்த நிதிக்கு கணக்க கொடுங்க, கொடுத்த நிதியை முறையா செலவு பண்ணுங்க, அதுக்கப்புறம் வந்து நிதி கேளுங்க. நிதி கொடுக்கலன்னு தெரிஞ்சு அதில் அநியாயம் நிகழ்த்தப்பட்டால் அடுத்த 27 மணி நேரத்தில் பிரதம அமைச்சரையே சந்திச்சு நிதியை விடுவித்து கொடுக்கக்கூடிய வல்லமையும் திறமையும் துணிவும் துணிச்சலும் திரு அண்ணாமலைக்கு மட்டும்தான் இருக்கு. மேகதாதுல அணை கட்டுவாங்க பிஜேபி கவர்மெண்ட்ல. பிஜேபி கவர்மெண்ட் கர்நாடகாவை ஆண்டு கொண்டிருந்த காலத்துல மேகதாது அணை கட்டுவாங்க. கர்நாடகத்துல இருந்த பிஜேபி கவர்மெண்ட் எதிர்த்து திரு அண்ணாமலை அவர்கள் தஞ்சாவூர்ல உண்ணாவிரத போராட்டம் நடத்தினாரு. எவனுக்காச்சும் தில்லு இருக்கா? எவனுக்காச்சும் தில்லு இருக்கா? திராணி இருக்கா? முல்லை பெரியாறுல பிரச்சனை பண்றோட கேரளாக்காரன் எந்த கம்யூனிஸ்ட் காரனாச்சும் கேரளா அரசு எதிர்த்து போராடி இருக்கானா? கேரளா அரசுக்கு எதிர்த்து ஒரு குரல் கொடுத்திருக்கானா? கழிவுகளை கொண்டு வந்து கேரளா கழிவுகளை தமிழ்நாட்டுல கொட்டானே எந்த கம்யூனிஸ்ட் காரனாச்சும் போராடி இருக்கானா? ஆனா நாங்க எங்க ஆட்சியே இருந்தாலும் ஏன் தலைவர் போராடுவோம்? தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடுவான், தமிழுக்காக போராடுவான், இந்த மண்ணுக்காக போராடுவான். ஒப்பற்ற ஒரே தலைவர் அண்ணாமலை மட்டும்தான். நீ நிதியை ஒழுங்கா செலவு பண்ணிட்டு கேளு, கணக்க கொடு, ஊழல் பண்ணாத, நிதி வேணும்னு கேளு, வாங்கி தரோம். எங்க தலைவர் சொல்றாரு நவோதயா பள்ளிக்கூட கொண்டு வர அனுமதி மாவட்டத்துக்கு ஒண்ணுதான் சட்டப்படி. நான் பிரதமர்கிட்ட பேச்சு ஸ்பெஷல் போட்டு மாவட்டத்துக்கு 2 வாங்கி தரேன். காமராஜர் பேர்ல ஆரம்பிங்கிறாரு. தில்லு இருந்தா செய்யி, தில்லு இருந்தா செய்யி. நீ போய் அந்த எம்ஒஐ சைன் பண்ணிட்டு வாயா. பிஎம்சி பள்ளிகள்ல நீ எம்ஒஐக்கு சைன் பண்ணிட்டு வா. 2140 கோடி இல்ல 4240 கோடியை வாங்கி தருவாங்க என் தலைவர். வாங்கி தர தயாரா இருக்காரு. நீ ஒழுங்கா இருக்கணும், யோக்கியமா இருக்கணும், ஊழல் பண்ணாம இருக்கணும், திருடாம இருக்கணும், பொய் சொல்லாம இருக்கணும், திட்டுதலம் பண்ணாம இருக்கணும், கொள்ள மாதிரி தயாம இருக்கணும். அதுதான் செய்ய முடியும். நீ வாங்குற நிதியெல்லாம் வந்து வாயில போட்டுக்கிட்டு ஆத்தா வாங்கி சந்தைக்கு போகணும் காசு கொடு, ஆத்தா வாங்கி சந்தைக்கு போகணும் காசு கொடுன்னு காசு கொடு காசு கொடு காசு கொடுன்னு எப்படி காசு கொடுக்கும்? எப்படி காசு கொடுக்கறது? அண்ணாமலை பேசுவாரு, நீ திருடுற, நீ பொய் சொல்ற, நீ கொள்ளையடிக்கிற, எப்படி காசு வாங்கி தர? நேர்மையா உனக்கு நிதி வேணுமா? அண்ணாமலைகிட்ட வா, கமலாலயத்துக்கு வா, ப்ராஜெக்ட கொடு, நிதி வாங்கி தரும். சார், ஒண்ணுத்துக்கு உட்படாத முதல் முறை முதலமைச்சராக வந்த எடப்பாடி பழனிசாமி போராடி 4 வருடம் அவரது ஆட்சி காலத்துல 11 மருத்துவக் கல்லூரியை வாங்கிட்டு வந்தாரு, ஒரு எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியை வாங்கிட்டு வந்தாரு. இன்னைக்கு 4 வருஷம் திராவிட மாடல், திராவிட ஸ்டாக்கு, உலகமே எங்க மாடல் ஆட்சியை கண்டு வியக்குதுன்னு பேசுற இந்த மு.க. ஸ்டாலின் ஒரு மருத்துவக் கல்லூரி கேட்டு வாங்கிட்டு வந்திருக்காரா? ஒரு மருத்துவக் கல்லூரி வாங்கிட்டு வந்திருக்காரா? தம் மகனா விளையாட்டுத்துறை அமைச்சரா ப்ரொமோட் பண்றதுக்காக செஸ் ஒலிம்பியாட்டையும் இன்னொரு விளையாட்டு போட்டி இங்க கொண்டு வந்தாங்க. அதுல வந்து மக்களுக்கு நன்மை செய்வதற்காக இல்ல, தன் மகனை ப்ரொமோட் பண்றதுக்காக. கேட்டுங்களா? அதே காலகட்டத்துல தேசிய விளையாட்டு போட்டிகள்ல ஓராண்டு தேசிய விளையாட்டு போட்டியில பள்ளிக்கல்வி மாணவர்கள் கலந்து கொள்ளாத முடியாத நிலையை அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் உதயநிதி உருவாக்குனாங்க. அது அவங்களுக்கு பெருசு கிடையாது. ஏன் அனுப்பி வைக்கல? 370 ஸ்டூடெண்ட் கலந்துக்கலாம்.
அவனுக்கு வந்து ஏஜ் பாராட்டினா அந்த தேசிய விளையாட்டு போட்டிகளை கலந்துக்க முடியாது. 18 வயசுக்கு உட்பட்டோருக்கான தேசிய விளையாட்டு போட்டிகளை கலந்துக்க முடியாது. அதுல கலந்துக்கிட்டு சின்னதா ஒரு 3வது கப்பு பரிசு வாங்கியிருந்தா கூட அந்த மாணவருடைய எதிர்காலம் மிகப்பெரிய எதிர்காலமாக அவனுக்கு அமைந்திருக்கும். அதை தடுத்து நிறுத்தி மாணவர்களை மண்ணெண்ணி போட்ட அயோக்கியர்கள் தான் இன்னைக்கு அரசு பள்ளி மாணவர்களை பாதுகாக்கப்படுறாங்களா? திருட்டு பசங்க சார் இவங்களுக்கு எல்லாம் நிதி வாங்கி தர முடியாது. நன்றி சார். ஆக்சுவலா 40 நிமிஷம் நம்ம பேசியிருக்கோம். அடைமழை நின்ன மாதிரிதான் இருக்குன்னு நீங்க சொன்ன போது பல விஷயங்கள் அதிரடி கருத்துக்களாக இருந்தது. சிலது ஏற்றுப்பார்கள், சிலது ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பட் ஓவராலா சமரைஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, திமுக நரேட்டிவ் செட் பண்ணுது. ஆனா பாஜக தான் அந்த நரேட்டிவை உருவாக்குகிறது. பாஜகவுக்கான நரேட்டிவை திமுகவை எடுத்து கொடுக்கும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தீங்க. அண்ட் குறிப்பாக எங்களுக்கு ஒரு தம்ப்நெயிலும் நீங்க கொடுத்துருக்கிறீங்க. விஜய் அவர்கள் கொள்கையே தவறு, அது திமுக மீதே ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறார் விஜய் அப்படின்ற ஒரு வார்த்தையாகட்டும். அண்ட் இறுதியாக திமுக நிதி கேட்பது பற்றி இவ்வளவு விஷயம் இருக்குது அப்படின்றதையும் உடைத்து பேசியிருந்தீர்கள். திமுக போராடவே இல்லைன்னு ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. அதில் மட்டும் நான் மறுக்க விரும்புகிறேன். தன்னுடைய மகனுக்கு அமைச்சர் பதவி கிடைக்கல அப்படின்னும் போது டெல்லி வரை சென்று போராட தயாராக இருந்தவர் தான் நம்மளுடைய தானே தலைவர் கலைஞர் அவர்கள் அப்படின்றத நீங்க மறந்து விட்டீர்கள். நேயர்களுக்கும் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். மீண்டும் நிச்சயமாக இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுடன் சந்திக்கிறோம். நன்றி சார். நன்றி, வணக்கம் சார். இத்தனை நேரம் உங்களுடைய நேரத்தை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.